இன்றைக்கி காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசையும் வச்சு தேங்காய் சட்னியும் வச்சு முடிச்சுட்டேங்க சிம்பிளாக. மத்தியானம் சமையல் தான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சமையல். இது பச்சை கத்திரிக்காய் நேற்று சிவா தான் வந்து வீட்டில் பறிச்சதுமா அப்படின்னு கொடுத்துட்டு போனால் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வந்து மிஸ்ஸம்பிளாக ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நான் வைக்கிற மெத்தட் எப்படின்னா வெறும் பருப்பு மட்டும் நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுடுவேங்க. இப்போ வந்து சட்டியில் வந்து வெறும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். தாளிப்பெல்லாம் கடைசியாக தாங்க இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சும்மா சாம்பார் வந்து வான்னு இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை வந்து நல்லா போட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணுங்க. டக்குன்னு வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. காய் வந்து பிஞ்சு கத்திரிக்காய்னால நம்ம கொஞ்சம் முருங்கைக்காயெலாம் வெந்ததுக்கப்புறம் தான் போட போகிறேன் நான். காயை நல்லா இதிலேயே வதக்கி விடணும். உங்களுக்கு ஒரு குட்டி டிப்ஸு சொல்கிறேன். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் உங்களால் வதக்க முடியுமோ கைவிடாமல் நல்லா சுருள வதக்கிட்டிங்கன்னா காய் வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன், சாம்பார் பொடி. நல்லா இதையும் போட்டு ஒரு கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து வேக விட்டுறணுங்க காயை. ஸோ இன்றைக்கி எத்தனை பேர் வந்து பிதுக்கு பயிர் சாம்பார் வச்சிங்க சொல்லுங்கள். நான் இன்றைக்கி பிதுக்கு பயிர் சாம்பார் வைக்கலாம்னு 2 நாளைக்கு முன்னாடி யோசித்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் மொதல் நாள் பார்த்துக்கோங்க மறந்து மண்ணாக போயிட்டேங்க. இப்போது கொஞ்சம் நல்ல காய் வந்து முக்காப்பா தான் வெந்துருச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை போட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் நம்ம போட்டுட்டோம். ஆனால் எனக்கு என்னமோ இந்த கத்திரிக்காய்க்கு சாம்பாரில் டேஸ்ட்டு படலைங்க. சும்மா சப்புன்னு கிடந்துச்சு. கீரிக்காய் நல்லாயிருக்கும், அந்த குண்டு கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும். இந்த பச்சை கத்திரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு பச்சை கத்திரிக்காய் அது நல்லாயிருக்குங்க. இப்போ நான் போட்ட கத்திரிக்காய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு கத்திரிக்காய். அப்புறம் இது பங்குனி உத்திரத்துக்கு வாங்கினா 2 மாங்காங்க, அதை அப்படியே வச்சு மறந்துட்டேன் நான். ஸோ அதைத்தான் பார்த்துக்கோங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறோன்னு கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை அப்படியே ஒரு பரட்டிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே உப்பும் போட்டுட்டு நம்ம இறக்க போகையில் நாட்டு சர்க்கரையோ இல்லை வந்து ஜீனியோ போட்டு இறக்கிடணுங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு சும்மா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கேரளாவில் வந்து இதை வந்து தமிழ் வருடப்பிறப்பை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து எப்படி சொல்லுவாங்க, விஷு, ஹாப்பி விஷு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கம் வந்து என்னக்கா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்துக்கோங்க ஸ்ரீ விஷுவா வசு அப்படின்னு வந்திருக்கு. அந்த விஷுன்ற பேர்லேயே வந்திருக்கா. நான் நினச்சேன் சரி என்னடா கேரளாவில் உள்ளது அப்படியே வந்திருக்கே அப்படின்னு நினச்சேன். இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு மாங்காய் பச்சடியும். அப்புறம் தாளிப்புக்கு வந்து வெங்காயம் பட்டை கடுகு பருப்பு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். ஆனால் ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. என்ன பண்ணிட்டேன்னா பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஜீரகம் கசக்கி போடுவேங்க. என்ன நினப்பில் வச்சேனோ.